குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உக்கடை அரியமங்கலம் பகுதியில் உள்ள சுரங்கப்பாதை சாலை படுமோசமாக உள்ளது. ஜல்லிக்கற்கள் பெயர்ந்தும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகளும் அரைக்குறையாக மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் தடுமாறுகின்றனர். இங்கு சாலையை சீரமைக்க கோரி நெடுஞ்சாலைத்துறையிடம் கோரிக்கை வைத்தும் பயனில்லை. இதை கண்டித்து திருச்சி மாநகராட்சி 35வது வார்டு கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் சுரேஷ் கட்சியினருடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். சுரங்கப்பாதை சாலையில் படுத்து உருண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் முடிவில் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒரு வாரத்திற்குள் சாலையை சீரமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்தனர். இந்த பகுதியில் இந்த சுரங்கப்பாதையும் இந்த சர்வீஸ் சாலையும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக குண்டு குழியுமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது. ஒரு மழை பெஞ்சா ஒட்டுமொத்தமாக மேம்பாலத்தில் இருக்க அத்தனை தண்ணியும் இந்த பாலத்துக்கு கீழே வந்து தேங்கிக்குது. பல வாகன விபத்துகள் நடக்குது. இந்த தண்ணி போகிறதுக்கான எந்த வித ஏற்பாடுமே கிடையாது. பாதாள சாக்கடை பணிகள் நிறைவு பெற்றும் இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை இதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. இது சம்பந்தமாக பலமுறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அணுகி இந்த பகுதியோட மாமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் மக்களை நடத்தி கொண்டு மனு கொடுத்தாச்சு. மனு கொடுத்து இந்த அதிகாரிகள் செவி சாய்க்கல.